ஹலோ கைஸ், திஸ் இஸ் பாஷா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. பிகாஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, டிசைன் பிரின்சிபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு கோரான வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம். ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயுமே சேம் அந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ தான் இருக்கும். பட் இந்த மாதிரி வீடியோஸ்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் எடுத்திருக்கேன், ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேட்ருக்கு வாட் இஸ் திஸ் வீடியோ அபவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் மேஜர் இந்த அட்டென்ஷன் கிராபிங் எடிட்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு நான் ஏதாவது சைலண்ட்டாக இருந்தேன், இல்லை ஃபில்லர்ஸ் போட்டிருந்தேன் வேர்ட்ஸில் அப்படின்னா கட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் தான் இருக்குமே தவிர இட்ஸ் லைக் அ பாட்காஸ்ட் மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் அப்படிங்கிறதே நான் வந்து வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹவ் லேர்ன்டு. ஸோ அதையே நம்ம இந்த மோடில் ஸ்லோவாக பசங்களுக்கு புரிகிற மாதிரி பேசக்கூடாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, who are actually aspiring to become something big அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இருக்கீங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கோர்ஸை பற்றியும் அண்ட் ஸ்கில்ஸை பற்றியும் மட்டும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஓகே, அது நீங்கள் எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். பட் லைஃப்னு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சொல்லட்டி எடுக்கும் ஆஃப்டர் காலேஜ். அதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுற வரைக்குமே அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் லைஃப். ஸோ ஆஃப்டர் காலேஜ் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கே. ஸோ இந்த டாப்பிக்குள்ளே நம்ம என்ன பேச போகிறோன்னா, நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், ஓகேவா, மேஜர் திங்ஸ், ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா காலேஜ் நான் முடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2024 தான். பட் அந்த இன்பிட்வீனில் நான் கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. ஸோ ஆஃப்டர் காலேஜில் தான் வந்து சீரியஸாக ஃப்ரீலான்சிங்கை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து எல்லாேருக்கும் இப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி மைண்ட் செட் இருந்ததுன்னா, சரி ஓகே காலேஜ் இங்கே படிக்கிறதெல்லாம் வேலை பார்ப்போமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் வந்து ஜஸ்ட்டு படிப்போம், அதில் எப்படியாவது நம்மளை வந்து பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேலை கிடச்சிரும். அந்த வேலையில் ஏதோ ஒரு செக்டாரில் வேலை பார்க்க போகிறோம் ட்ரெயினியாக, அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை வச்சு வேலை கிடச்சிருங்கிற ஒரு இல்யூஷன் நானே க்ரியேட் பண்ணி ஐ ஜஸ்ட் டோட்டலி கிவன் அ ஹோப் ஃபார் இட், ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பேட்ச் அப்படிங்கிறதுனால, ஸோ எங்கள் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பேட்ச். அதாவது மொத்தமே 9 அட்மிஷன் தான் நான் ஜாயின் பண்ணப்போ. ஸோ எங்கள் கிளாஸ்லேயே 9 பேர் தான். ஸோ திங்க் அபவுட் சிச்சுவேஷன். ஸோ ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பேட் இம்ப்ரெஷன் மாதிரி. நான் ஜாயின் பண்ணி இவ்வளோ தான் செட்டில் ஆள் அப்படின்னோடனே ஐம் ஜஸ்ட் டோட்லி என்ன பண்ணுறதே தெரியல. ஐ மீன் லைக் ஈஸி பேட்ச் மட்டும் சொல்கிறேன். நான் ஈஸி தான் நான் சூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து நான் என்கிட்ட பேசினார், இந்த மாதிரி ஈஸி எடுங்க, அப்படியும் போயிடலாம் இப்படியும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கன்வீன்ஸில் எடுத்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஓ மை காட் அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே கிழிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. பட்டு ஓகே, அதெல்லாம் சம்பவம் முடிச்சிட்டேன் அண்டு ஓரளவு நாலேஜ் இருந்ததுன்னு வைங்களேன். பட் எங்கே ட்விஸ்ட்டு அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்லேருந்து எங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல. ஸோ சரியான ஜாபுமே கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. காலேஜை முடிச்சாச்சு. ஸோ ஆம் சிங்கிள் பேரண்ட் கிட் அப்படிங்கிறதுனாலேயே பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் மீ. அண்டு நான் வந்து வேர்ல்டுக்குள்ளே கண்டிப்பாக என்டர் ஆகணுங்கிற ஒரு போப்பான்னு இல்லை, போ அப்படின்னு தள்ளி விட்ட மாதிரி என்டர்டு. ஸோ அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராகி மணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலேருந்து, ஒருத்தர்கிட்ட ஒர்க் எப்படி பண்ணுறதுலேருந்து, அந்த ஒர்க்கில் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த கிளைண்ட்ஸை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்கள்ட்டேருந்து வர ஒர்க்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, இஃப் இன்கேஸ் யூ ஆர் இன் அ ஸ்டார்ட் அப்னா சொல்லி முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் இதெல்லாம் நம்ம இப்போ ஃபாலோயிங் வீடியோஸில் கவர் பண்ணலாம். பட் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி சொல்லணுன்னா, நான் காலேஜ் முடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அண்டு ஓவர் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஸோ ஒரு சின்ன கேப் விட்டுருந்தேன், அதில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஸோ தட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஈவன் HTML CSS React வரைக்கும் கவர் பண்ணியிருந்தேன், எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் நான் என்ன நினச்சேன்னா, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எப்படியா கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் படித்ததுனால வெப் டிசைன் எடுத்துட்டேன். ஸோ வெப் டெவலப்மெண்ட் படித்து வெப் டிசைன்
புரியுதா? ஸோ அங்கே இருக்க HTML CSSல கொஞ்சமாவது இங்கே யூஸ் ஆச்சு, அந்த கன்சர்ன் வந்து இருந்தது. பட் ஹிட்டிங் டு த ரியாலிட்டி அந்த வெப் டிசைன் ஜேர்னிலையுமே எனக்கு எதிர்பார்த்த அந்த ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கல. லைக் வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீடியம்லேயும் புஷ் பண்ணியிருக்கேன். நாக்ரி, லிங்க்டின்லேருந்து எல்லாத்துலேயுமே என்னோடய பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பண்ணேன். அண்ட் பிஹான்ஸில் ப்ரொஃபைல் ரெடி பண்ணேன், அதுலேயும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேயும் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப் டிசைனுக்கு தேடுறப்போ எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடைக்கல. கிடைச்சாலும் தே வில் பி லைக் ரொம்ப கம்மியான ஆஃபராக தான் இருந்தது. வேறு வழி இல்லாமல் எனக்கு இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணேன். அங்கேயுமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அப்படி இப்படின்னு ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த வெப் டிசைன் ஜேர்னி என்னை எங்கே கூட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு கூட்டு போச்சு. கிராஃபிக் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்து உள்ளே வந்தேனான்னு கேட்டால் இல்லை, இன்டிமேண்டில் உள்ளே வந்தேன். ஸோ அந்த இன்டிமேண்டில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதில் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் பீரியாடிக் கிளைண்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான மணி வரும். ஸோ அது மேபி 3 மந்த்ஸாக இருக்கலாம், 4 மந்த்ஸாக இருக்கலாம், நாட் லைக் ஸ்டேபிள் மந்த்லி சேலரி. ஸோ ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணதும் சரி, அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து யூனோ அந்த மந்த்லி சேலரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் நிறையா செக்டார்ஸில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸும் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே கெயின் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் திங் அங்கே இருந்தால் க்ரோ ஆக முடியாதுன்னு தோணுச்சு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஐம் கெட்டிங் இன் டு சம் கைண்ட் ஆஃப் சர்க்கிள் லூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்பாங்கள்ல, இந்த மேட்ரிக்ஸு இதெல்லாம் ரொம்ப ஓவர் சப்ஜெக்டடாக இருக்கும். பட் அந்த ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சு, இது நான் நினச்ச லைஃப் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்ட்டே இருந்தது. ஸோ எனக்கான இது வேணும்னா நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஐ வாண்ட் டு டூ சம்திங் மோர் அண்ட் அதுக்கு நான் ஒரு ரிஸ்க் எடுக்கணும். தட் இஸ் குவிட்டிங் ஜாப். அந்த ஸ்டார்ட் அப்போட வேலையுமே குவிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த குவிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக ஃப்ரீலான்ஸை எடுத்து ஸோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பண்ணோம். ஒரு கம்பெனியாக உருவாக்கணும் அப்படின்னா ஸோ அல்டிமேட்டாக நான் வந்து ஒரு கம்பெனி உருவாக்கணுங்கிறதா என்னோடய நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பில்ட் எவ்ரி திங் ஃப்ரம் அந்த ஒரு ஆன்போர்டிங் கிளைண்ட்டை பிடிக்கிற அவுட்ரீச்லேருந்து சேல்ஸ்லேருந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா வேஸ்ட் திங்ஸ் இருக்குது ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி இன்எவிட்டபிள் ஓவர் த பீரியட் ஈவன் ஏஐ கேம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பீரியட் நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே ஃபாலோயிங் வீடியோஸில் போக போக சொல்கிறேன், அதை எப்படி கற்றுக்கிட்டேன், என்ன கற்றுக்கிட்டேன்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், there is a lot of things actually outside the box அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே என்னென்னா அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள், பட் யூ வில் கெட் டயர்ட் ஆஃப் சம்வேர். பட் இந்த ஸோ அவுட் சைட் த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ சம்ஹவ் யூ ஆர் ஆன் அ க்ரோயிங் பேத். ஏதோ ஒன்று செடியோ ஏதோ ஒன்று வளர்க்குறோன்னு வைங்களேன், அதை விதையை போட்டுட்டு தண்ணி ஊற்றி அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது, இலை வர்றது, பூ வர்றது, அதுக்கப்புறம் அப்படியே அது மரமாகிறதுன்னு இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. அந்த க்ரோத் ஃபீலிங்குமே வந்து வில் கெட் லைக் யா சம்திங் இஸ் மூவிங் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கிறதோ அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து ரொம்ப டீப் டவுனாக தோணிகிட்டே இருந்ததுனால ஐ டேக்கன் சம்திங் சீரியஸ்லி, தட் இஸ் ஃப்ரீலான்சிங். அந்த ஃப்ரீலான்சிங்கில் என்னால் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, ஸோ ஒரு சிங்கிள் பர்சனாக சோலோப்ரனராக ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண முடியுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீ ஸ்டெபிள் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஸ்டேபிள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே நான் இன்னும் போகல, பட் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? ஸோ த்ரூ அவுட் த path எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. I'll be at a place that where I am actually thinking about அப்படிங்கிறது. ஸோ அந்த பிளேஸுக்கான சின்ன விஷயங்களை தான் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃப்ரம் த டிசிப்ளின்லேருந்து சின்ன ப்ரொடக்டிவிட்டிலேருந்து. இட்ஸ் நாட் பை யூடியூப் எனக்கு ஃபீட்ஸ் வந்து கொடுக்கறதுனால, இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸ் இந்த மாதிரி வரதுனால ஐ எம் நாட் டேக்கிங் திஸ் ஆக்ஷன். ஐ ஹாவ் சம் ஆஸ்பிரேஷன் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் இட்ஸ் செல்ஃப். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன்ல ஒரு பேத், இந்த பேத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே பிடிச்சிருக்கு. அந்த அவுட் சைட் த பாக்ஸ் திங்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சம்வேர் என்னை வந்து க்ரோ பண்ணி கூட்டிகிட்டே போகுது. ஐ எம் நாட் இன் அ ஸ்டேபிள் சர்ஃபேஸ், ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் அப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ ஈவன் நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அந்த கேமில் நெக்ஸ்ட் லெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்னுமே அதை ஆடுறதுக்கான இன்ட்ரெஸ்டிங் க்யூரியாசிட்டியும் கொடுக்கும். ஸோ தட்ஸ் வேர் ஐ எம். பட்
அந்த க்யூரியாசிட்டி சஸ்டெயின் ஆகுமானா அதுவும் ஒரு கொஷின். ஸோ அந்த க்யூரியாசிட்டி சஸ்டெயின் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறது அப்படிங்கிறதே இட்ஸ் அ பிக் திங். ஸோ 9 to 5 ஒரு லூப் அப்படின்னா ஃப்ரீலான்ஸ் இஸ் அ செயின் ஆஃப் லூப். இட்ஸ் லைக் ஒரு செட் ஆஃப் லூப்புக்குள்ளே வரீங்கன்னு வைங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐம் டேக்கிங் கிராஃபிக் டிசைன். அந்த கிராஃபிக் டிசைனில் ஓவர் த லூப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஓவர் த பீரியடில் யூ வில் கெட் சம்திங் போர்டு, நம்ம 9 to 5 மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட், யூ ஹாவ் அ டைம் டு டூ இட் அப்படிங்கிறதா மேட்டர். ஸோ இன்னொன்று நீங்கள் லேர்ன் பண்ணி இன்னொரு விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸோ யூ கேன் காம்பவுண்ட் திஸ் சைக்கிள் அண்ட் திஸ் சைக்கிள் அண்ட் மேக் இட் சம்ஹவ் இன்ட்ரெஸ்டிங் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி செயினோட லூப் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதை போர் அடிக்காமல் மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டைம் ஆக்சுவலி, அதுதான் மேட்டர். ஆக்சுவலி டைம் உங்ககிட்ட நிறையா இருக்கும். அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கீப் க்ரோயிங். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ வருது. தட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு இன்ஸ்டாகிராமில் இப்போ 20K ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எதுக்கு வந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு ஏதாவது பயன் இருக்கா, அந்த ஃப்ரீலான்ஸ் மூலயமா அதில் கிளைண்ட் எடுக்கிறேன்னா இல்லையா, இல்லை எடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனிஹவ் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் டிஸ்கஷன். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பேசுகிறது பிடிக்கும். லைக் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.